மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். மாதம்பட்டி ரங்கராஜ் திருமண மோசடி செய்ததாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்த விவகாரம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீலாங்கரை காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நீலாங்கரை போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வருகிற 26ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேக்கப் கலைஞரும் அதே போல ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணைய அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ததாகவும் கூறி மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் புகார் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னை 2 முறை அவர் தாக்கியதாகவும் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தும்படி நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அந்த புகார் மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதல் கட்டமாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு ஜாய் கிறிசில்டா 1000 விளக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அவரிடம் 6 மணி நேரம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கூடிய புகாரின் அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.